அமெரிக்கா செல்ல வேண்டும் என்ற மகனின் ஆசையை நிறைவேற்ற மேட்ரிமோனியல் மூலம் இரண்டாவது திருமணத்துக்கு பெண் தேடும் வசதி படைத்தவர்களை குறிவைத்து மோசடியில் ஈடுபட்டதாக புதுச்சேரியைச் சேர்ந்த 50 வயது பெண்ணை புதுக்கோட்டை போலீசார் தேடி வருகின்றனர். மகனை வெளிநாடு அழைத்துச் செல்வதற்காக வெளிநாட்டில் மறுமணத்துக்கு பெண் தேடும் முதிர் காளையர்களிடம் மேட்ரிமோனியல் மூலம் பழகி பண மோசடி செய்ததாக புகாருக்குள்ளாகியிருக்கும் 50 வயதான ஹேமா என்கிற ஹேமமாலினி இவர்தான். புதுக்கோட்டை சமத்துவபுரத்தைச் சேர்ந்தவர் ஞானசேகரன். இவர் ஷேர் மார்க்கெட் தொழிலில் ஈடுபட்டுள்ளார். இவர் இரண்டாவது திருமணம் செய்து கொள்வதற்காக புதுச்சேரியைச் சேர்ந்த ஒரு மேட்ரிமோனியல் நிறுவனத்தை அணுகியுள்ளார். அந்த நிறுவனத்தின் மூலம் தொடர்பு எண் பெற்று பேசிய ஹேமமாலினி என்ற பெண், நான் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கூறி புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் இருந்து புதுக்கோட்டைக்கு வந்து ஞானசேகரனை திருமணம் செய்து கொள்ளாமல் மனைவியாக ஒரே வீட்டில் குடித்தனம் நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த பாண்டிச்சேரியை சேர்ந்த ஹேமமாலினிங்கிற பெண்ணை கான்டாக்ட் பண்ணேன். அவங்களும் என்னை கான்டாக்ட் பண்ணாங்க. 2 பேருக்கும் பிடிச்சிருந்துச்சு. 2 பேரும் பழகி மேரேஜ் பண்ணிக்காக 1.5 வருஷம் ஒன்றா அப்படி இருந்தோம். என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கூட இருந்தோம். அப்படிங்க ஆனால் கொஞ்ச நாள் என் கூட இருந்துக்கிட்டு இருக்கும்போதே அமெரிக்காவில் ஒருத்தரை மேட்ரிமோனியில் கான்டாக்ட் பண்ணி அவரு கூடயும் பழகிட்டு இருந்தா. அப்படி சில மாதங்களில் ஹேமமாலினியின் நடவடிக்கையில் சந்தேகம் வந்ததால் ஞானசேகரன் அவரது செல்போனை சோதனை செய்த போது அதில் மேலும் 7 ஆண்களுடன் ஹேமமாலினி தொடர்பில் இருந்ததற்கான ஆதாரங்களை கண்டுபிடித்ததாகவும், கடைசியாக அமெரிக்காவில் பணியாற்றி வரும் ஆலங்குடியை பூர்வீகமாக கொண்டவரை திருமணம் செய்து கொண்டு வெளிநாடு செல்ல முயன்றதை அறிந்து அதிர்ச்சி அடைந்த ஞானசேகரன் அதனை தடுத்து நிறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. அது ஒரு நாள் அவன் மொபைல் எடுத்து செக் பண்ணும்போது அவரு இவளை அமெரிக்கா அழைக்கிறதுக்காக விசாலாம் போட்டதுக்கு வந்துட்டாரு. அந்த ஸ்டேஜில் தான் எனக்கு தெரியும். அதே டைம்ல எனக்கு அவன் மொபைலை செக் பண்ணும்போது பழைய ஆளுகளும் நிறைய பேருக்கு கூட இந்த மாதிரி ஏமாத்திருக்கிறாங்க விஷயங்கள்லாம் தெரிய வந்ததுங்க. அதெல்லாம் கம்ப்ளைண்ட்ல டீட்டெயிலாக எழுதி கொடுத்துருக்கிறேன், ஆதாரமாக கொடுத்துருக்கிறேன். இப்போ இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு மெயின் நோக்கம் என்ன மாரி மேற்கொண்டு மனிதர்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது, ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த புகார் கொடுக்குறாங்க. அமெரிக்காவில் வேலை செய்ய வேண்டும், அங்கு குடியேற வேண்டும் என்ற தனது மகனின் ஆசையை நிறைவேற்றவும் அதற்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கவும் மேட்ரிமோனியல் மூலம் இரண்டாவது திருமணத்துக்கு காத்திருக்கும் ஆண்களை குறிவைத்து மோசடியில் ஈடுபட்டு வருவதாகவும், இது குறித்து கேட்டதால் தன்னை விட்டு பிரிந்து சென்ற ஹேமா அவரது மகனை வைத்து தன்னை தாக்கி செல்போன் மற்றும் இருசக்கர வாகன சாவியையும் பறித்து சென்றதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தார். இப்ப இவங்க அமெரிக்கா போறதை நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன். அதனால அந்த பையனோட நீண்ட நாள் ஆசை வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணுங்கிறது அந்த பையனோட நீண்ட நாள் ஆசை. அதுக்கு அவனுக்கு குவாலிஃபிகேஷன் கிடையாது. அதனால அம்மாவை வெளிநாட்டுல இருக்க யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்து அது மூலமா தானும் போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் அவங்க மேட்ரிமோனியலுக்கு வந்தாங்க. இப்ப அவங்க அமெரிக்கா போறத என்னால ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால அந்த பையன் என்னைய அடிப்பேன் கொல்லுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அவன் கட்சியில இருக்கிறதுனால அவனோட செல்வாக்கு பயன்படுத்தி என்ன ஏதாவது செய்யக்கூடுங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்கு. புதுக்கோட்டையைச் சேர்ந்த அமெரிக்க தொழிலதிபர் ஒருவர் ஹேமமாலினியின் சொக்க வைக்கும் பேச்சில் மயங்கி அவருக்கும் அவருடைய மகனுக்கும் அமெரிக்கா விசா எடுத்து அழைத்து செல்வதற்காக வந்த நிலையில் ஞானசேகரன் காவல்துறையில் அளித்த புகாரால் இருவரும் தலைமறைவாகி உள்ளதாகவும், இவர்கள் மீது கடந்த 2018ஆம் ஆண்டே வில்லியனூரில் காவல் நிலையத்தில் மேட்ரிமோனியல் மூலம் மோசடி செய்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளதையும் அறிந்தார். பாலிமர் செய்திகளுக்காக புதுக்கோட்டை செய்தியாளர் மனோகரன்.